வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்புனா பௌர்ணமியும் ஜோதிடமும் அப்படிங்கிற தலைப்பு பார்க்கலாம் வாங்க. என்னென்னா இப்போ ஜாதகம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஜாதகக்காரர்கிட்ட கேட்டால் உடனே என்ன சொல்லுவாங்க, இது என்ன பௌர்ணமியில் பிறந்த ஜாதகமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, சித்திரை மாதம் சூரியன் வந்து மேசத்தில் இருக்கும். அதுக்கு நேர் 7வது வீட்டில் சந்திரன் இருக்கும். அது பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அதாவது சந்திரனுக்கும் சூரியன் 7வது வீட்டில் இருந்தால் அதுதான் பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் அது ஒரே கான்செப்ட்டு. இப்போ என்னென்னா அது ஓகே, அதை விட்டுருங்க. அடுத்தது மாதம் பார்க்கலாம் வாங்க. இப்போ சூரியனும் சந்திரனும் நேர் 7வது வீட்டில் இருக்கிறாங்க. ஓகே, எந்தெந்த மாதம் எந்தெந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் வர்றது சித்திரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தை அன்றைக்கி வர்றது வைகாசி விசாகம்னு சொல்லுவாங்க. ஆனி மாதம் மூல நட்சத்திரத்தை அன்றைக்கி வர்றது ஆனி மூலம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனி மூலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடி மாதத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமி. ஆவணி அவிட்டம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களவா? ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் வர்றது ஆவணி அவிட்டம். புரட்டாசி மாதம் உத்திராடத்தி நட்சத்திரத்தில் இருக்கும். ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமி. கார்த்திகை மாதம் கிருத்திகையில் வரும், அதான் தீபம் அன்னைக்கு. மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும், அதுதான் ஆருத்ரா அப்படின்னு சொல்லுவோம். தை மாதம் பூசத்தில் வரும், பூச நட்சத்திரத்தில் வரும், அது தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவோம். மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் வரும், அது வந்து மாசி மகம்னு சொல்லுவோம். பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் வரும், அது பங்குனி உத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது தாங்க வாழ்க்கை முறையும் ஜோதிடமும். ஓகே, தேங்க்யூ.